இரண்டாவது அத்தியாயத்தின் மகாத்மிய கதை. கோதாவரி தீரத்திலே தேவசன்மா என்னும் பெயரோடும் கூடிய ஒரு பிராமணன் இருந்தான். அவன் நிஷ்டையுடையவனாயும் நற்கர்மங்களை செய்பவனாயும் இருந்தான். அவன் ஒரு தினத்தில் ஞான சந்நியாசி ஒருவருக்கு உணவளித்து அவரிடம் எனக்கு ஞானோபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டனன். அதற்கு அவர், தென் திசையிலே நதி பாறையிலே மித்திரவந்தன் என்னும் ஓரிடையன் இருக்கின்றான், அவனிடம் செல்வாயானால் உனக்கு தென்னம் நிறைவேறும் என்று கூற, அவ்வேதியன் இடையனிடம் சென்று தன்னுடைய எண்ணத்தை தெரிவித்தான். இடையன் அந்தணனை நோக்கி, பிராமண சிரேஷ்டரே, முன்னே நிஷ்டனாய் இருந்த ஒரு பிராமணனுடைய மனைவி ஒரு சண்டாளனை சேர்ந்து அதனால் பிணி உடையவளாகி தன் தேகத்தை விட்டு நீங்கி அப்பாவத்தினால் அநேக நரகங்களை அனுபவித்து பிறகு பைசாசமாக ஜனித்து தனக்குண்டான பசி வேதனையினாலே மிகவும் நோயுடையவனாய் கிடந்த ஒரு கிராதனுடைய தேகத்தை பிடுங்கி தின்ன அவ்வேதனையால் அவன் இறந்தான். பின்னர் பைசாசமாய் இருந்த அம்மாது ஆடாக பிறந்து என்னிடம் சேர்ந்தனள். நான் அந்த ஆட்டை மேய்த்து வந்தேன். அங்கனம் இருக்கும்பொழுது முன்னே அம்மாதால் இறந்த வேடன் புலியாகப் பிறந்தான். அப்புலியானது ஒரு தினம் வந்து என்னிடம் இருந்த ஆட்டை பழைய விரோதத்தினால் கொல்லத் துணிந்தது. ஆடு அதனிடம் சிக்காமல் மிகுந்த வேகத்துடன் ஓடிற்று. அவ்வாறு இரண்டும் ஓடும்போது யானும் அவற்றோடு தொடர்ந்து சென்றேன். அதன் பிறகு அந்த ஆடானது ஓரிடத்தில் போய் நின்று புலியை பார்த்து, அச்சமின்றி நீ என்னை உண்பாயாக என்று சொல்ல, புலிக்கு முன்பிருந்த பகை இல்லாமல் போனமையால் அது, உன்னை கொல்லுதற்கு என் மனம் இப்போது இசையவில்லை என்று கூறிற்று. பிறகு அவ்விரண்டும் அவ்விடத்தில் சென்றவுடன் தங்கள் பகை நீங்கியதைப் பற்றி ஆச்சரியமுற்று என்னை நோக்கி, நாங்கள் இங்கு வந்தவுடன் எங்கள் பகை நீங்கியதற்கு காரணம் யாது என்று வினவின. அப்போது எனக்கு ஏதும் தோற்றாமையால் நான் சந்தேகம் கொண்டிருந்தேன். பிறகு அங்கே ஒரு குரங்கு தோன்றியது. அதனிடம் அவ்விசேஷத்தை பற்றி நான் கூறும்பொழுது அது அங்குள்ள ஒரு சிவலிங்கத்தையும் கற்பாறையையும் சுட்டி காட்டி, இது பிரம்மபிரதிஷ்டை லிங்கம். முற்காலத்தில் ஒரு பிராமணன் இதற்கு பூஜை செய்து கொண்டு வந்தான். அப்போது அவன் வீட்டிற்கு அதிதியாக ஒரு பிராமணன் வந்தான். மேற்கூறிய பூஜகன் எனக்கு மோட்சம் கிடைக்கும்படியான மார்க்கத்தை உபதேசித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவன் இந்த கற்பாறையில் கீதையின் 2ஆம் அத்தியாயத்தை எழுதி இதனை தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் உனக்கு மோட்சம் உண்டாகும் என்று கூறிச் சென்றான். அவ்வாறே அவன் திட மனதுடன் பாராயணம் செய்து மோட்சத்தை அடைந்தனன். இது அவன் சஞ்சாரம் செய்த இடமாதலால் அவனுடைய புண்ணிய விசேஷத்தால் இவைகளுக்கு முன்னர் ஏற்பட்டிருந்த பகை இல்லாமல் போயிற்று என்று கூறிற்று. அதன் பிறகு நானும் அந்த கற்பாறையில் வரைந்துள்ள 2ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து பிரம்ம ஞானம் உடையவன் ஆனேன். ஆதலால் நீயும் அங்கு சென்று அதனை பாராயணம் செய்தால் உனதெண்ணம் கைகூடும் என்று கூறி அக்கற்பாறை இருக்கும் இடத்தையும் காட்டினான். அதன்மேல் அத்தேவசன்மா வெனும் வேதியன் சென்று கீதையின் 2ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து மோட்சமடைந்தான்.